எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சிஎம் விஜய் டியூஸ்டே அன்றைக்கி என்ன ஒரு மெசேஜ் டெலிவர் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த கவர்னருடைய அட்ரஸில் ஃபஸ்ட் ரிப்ளை கொடுத்துருக்காரு அசம்பிளியில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய கவர்மெண்ட் எனி ஒன் யாரும் பணத்தை இந்த பப்ளிக் மணியை மிஸ்யூஸ் பண்ணுறதை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அதை ஸ்பேர் பண்ணதையும் இந்த பாஸ்ட் அதையும் நாங்கள் அது மாதிரியும் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்த பொலிட்டிக்கல் அந்த இது நோவீஸில் அவர் புதுசு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு 40 டேஸ் ட்ராக் ரெக்கார்ட் பற்றி சொல்லியிருக்காரு. இன்க்ளூடிங் அந்த சிங்கப்பென் லான்ச் அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்கள்ல, அதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன வலியுறுத்தி இருக்காருன்னா, டிவிகே கவர்மெண்ட் அந்த அடாப்ட் பண்ண மாட்டாங்க, அந்த கன்ஃபரன்டேஷன் அந்த அப்ரோச்சை அந்த யூனியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து அந்த இதை நாங்கள் அப்போ இது பண்ண மாட்டோம், அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு அதே மாதிரி ஸ்டேட் ரைட்ஸை நாங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் லாஸ்ட்டாக போன தடவை இருந்த ரூலிங் பார்ட்டி டிஎம்கே என்ன ப்ளேம் பண்ணியிருக்காரு. ப்ரீவியஸ் கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை பற்றி சொல்லியிருக்காரு. க்ரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் பவர் கட்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பீப்புளையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அந்த ஃபிஸ்கல் சிஸ்டம் இருக்குல்ல, அதை ப்ராமிசஸ்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எது ஒன்றுமே ஃபஸ்ட்டு நம்ம எந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, என்ன இல்லை, அப்போ எதை நம்ம வாங்கணும், எதை பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். அதனால் அவர் டைம் கேட்டிருக்காரு. பப்ளிக் அதாவது நம்மக்கிட்ட கேட்டிருக்காரு. சிஎம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் அட்ரஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்கல்ல இந்த ரீல்ஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறத, அதை மறுத்திருக்காரு. இது 2 இயர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். இது அந்த ரிசல்ட் அந்த 2 வருஷம் நாங்கள் அதுக்காக உழைச்சிருக்கோம் பயங்கரமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய பப்ளிக் அவுட்ரீச் 1990ஸ்லேயே இது ஆரம்பிச்சது அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ரீகால் பண்ணியிருக்காரு. இன்வால்வ் பண்ணது அந்த ஜல்லிக்கட்டு அந்த இதில் ப்ரொட்டஸ்ட் பண்ணது, அப்புறம் ஸ்டெர்லைட்டு, நீட்டோடது, அந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் என்னெல்லாம் நடந்திருக்கு, இம்மென்ஸ் ட்ரபிள் எங்களுக்கு வந்தது, அப்புறம் நாங்கள் சஃபர்ட் ரொம்ப கஷ்டங்களெல்லாம் தாங்கிட்டு அதை தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர். நாங்கள் நாங்கள் தப்பே செய்யாமல் நாங்கள் ப்ளேம் பழியை ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அந்த கரூர் ஸ்டாம்பேட் அந்த விஷயத்தில் 41 பீப்புள் இறந்துருக்காங்கல்ல 2025 செப்டம்பரில் அந்த ரேலி டைமில், அதை பற்றி பேசும்போது சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க சிங்கப்பென் ஸ்பெஷல் ஃபோர்ஸு, அப்புறம் 200 யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ பவரு, அப்புறம் வேவிங் ஆஃப் அந்த க்ராப் லோன்ஸு, அப்புறம் இந்த ஷட் டவுன் அந்த டாஸ்மாக் அவுட்லெட்ஸு, அப்புறம் அந்த ஷிப் பில்டிங் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அந்த டியூட்டிகோரினில் அதை செக்யூர் அந்த இது பண்ணுறது. இது வெறும் சாம்பிள் தான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இனியும் நிறைய மோர் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் அங்கே சொல்லியிருக்காரு. ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு பொது மனிதனுடைய கவர்மெண்ட் அரசு தான் இது அப்படின்னு, மக்களுக்கான அரசு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதில் நான் பணம்லாம் பீப்புளுடையதை எடுக்கவும் மாட்டேன், யாரையும் எடுக்கவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஸ்பேர் பண்ண மாட்டோம், யாராவது அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா பாஸ்ட்டில் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. டிஎம்கே பிரசிடெண்ட் எம்கே ஸ்டாலின் லா அண்ட் ஆர்டரை பற்றி சொன்னதை பற்றி அது கன்சர்ன் பற்றி சொன்னதுக்கு சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிட்டோரியேட் ஆகலை, லா அண்ட் ஆர்டர் டிவிக்கு பொறுப்பு பதவிக்கு வந்ததுக்கப்புறம் இது ஆகலை, ஆன் May 10 வந்ததுக்கப்புறம் இது ஆகலை, இது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் ஏற்கனவே இது இருந்தது, இது ட்ரக் மெனேஸ் அது அந்த அச்சுறுத்தல் இதெல்லாம் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர் தான். இது அர்லி ஸ்டேஜில் இது அவங்க செய்யாதது தான் இப்போது அதனுடைய தாக்கம் தான் இது அப்படிங்கிறதையும் அவர் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு.
அதுவும் இல்லாமல் அந்த 8 தலித் மினிஸ்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. 4 விமன் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய கேபினெட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வந்து நாங்கள் வந்து அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறோம் விமனை, அந்த இதை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு இவங்களுடைய கேபினெட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அப்போசிஷன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கல்ல, ப்ளேம் பண்ணுறாங்கல்ல, டிவிகே கவர்மெண்ட் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கிறதுக்கு காரணமே டிஎம்கே உடைய சப்போர்ட்னால தான் அப்படின்னு. அதை வந்து என்ன சொல்லணும்னா, இந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணது சப்போர்ட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து பப்ளிக்காகவே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டிசிஷன் சப்போர்ட் பண்ணுறது வந்து டிவிகேக்கு தான், அவங்களுடைய சொந்த விருப்பத்தினால தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறத தெரிவிச்சிருக்காங்கங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இன்னொரு கிரிட்டிசிசம் வந்து அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சோஃபா மாடல் கவர்மெண்ட் அப்படின்னு. அதுக்கு வந்து சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து கான்டாக்ட் பண்ண அந்த ஃபர்னிச்சர் கான்டாக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து சோஃபா அண்ட் டேபிள் பிஸ்னஸை வந்து அசம்பிளிக்கு வெளியில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசியிருக்காரு. மினிஸ்டர் வந்து நிர்மல்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டியூஸ்டே அன்னைக்கு ஒயிட் பேப்பர் வந்து எனர்ஜி டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணும் தேர்ஸ்டே அன்னைக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து அசம்பிளியில் வெளியில் சொல்லும்போது, அதாவது அப்பாயின்மெண்ட் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் அஃபிஷியல்ஸ்க்கு, அது வந்து கண்டிப்பாக ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து அதாவது 300 அஃபீஷியல்ஸ்க்கு வந்து மோர் தேன் 300 அஃபீஷியல்ஸ்க்கு இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு. இது வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து அது ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. டிஎன் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒயிட் பேப்பர் வந்து அது ஃபிஸ்கல் சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த அக்யூஸ் ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மிஸ்மேனேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபண்ட்ஸ் அண்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டெட்ஸை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இதில் வந்து கரப்ஷன் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கொடுத்த ஒயிட் பேப்பர் இப்போ எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து அந்த கரப்ஷன் அந்த இது வெளியில் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. பவர் மினிஸ்ட்ரி வந்து இதில் இர்ரெகுலாரிட்டிஸ் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே தெரிய வரும் அப்படிங்கிறத மிஸ்டர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் நிர்மல்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செக்ரட்டரியேட் அப்படிங்கிறத வந்து பிளேஸ் ஃபார் காமன் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி வந்து அது ஒன்லி ஃபார் மிடில் மேன் அங்கே இருக்கிறது, அதை க்ரௌடு அந்த செக்ரட்டரியேட்டுக்கு. பட் இப்போது வந்து பப்ளிக்காக வந்து எல்லாம் வேணால் எல்லார் வேணால் வந்து பேசலாம், ப்ராப்ளமாக சொல்லலாம் அப்படி அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து சிஎம்ஐ மீட் பண்ணுறதுக்கு, பீப்புள் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸு அவங்களுடைய துக்கங்களை சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நேம் ஆஃப் தி ஸ்கீம் தான் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அதாவது நான் முதல்வன் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அண்ட் அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி ஸ்கீம் வந்து அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஸ்கீம் வந்து மாற்றப்படலை, ஆல்ட்ரு பண்ணப்படலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. சிஎம் வந்து பேசலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாயை திறந்து பேசுங்க சிஎம்னு சொன்னாங்க. இவர் மோர் தேன் 1 ஹவருக்கு பேசியிருக்கார் அவர். இனியும் வந்து அதற்கு வந்து கவுண்டர் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அசம்பிளி செஷனில் நடந்திருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.